Hello friends, welcome to Designer Blouse channel. இன்னைக்கு நம்ம 34 size blouse உடைய back neck design எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து lining clothம் main fabricம் கட் பண்ணியிருக்கேன். lining cloth உடைய length வந்து 14 inches. அதுக்கப்புறம் shoulder வந்து 5.5 inches. arm hole 6 inches. 34ல கால் பாகம் 8.5 inches plus 1.5 inches margin சேர்த்து chest அளவு வந்து 10 inches மார்க் பண்ணியிருக்கேன். இடுப்பளவு வந்து 9.5 inches. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நெக்லைன் ட்ரா பண்ணலாம். நெக்லைனுடைய விட்த்து வந்து 2.5 inches மார்க் பண்ணியிருக்கேன். நெக்லைனுடைய லென்த்து வந்து 10 inches. நெக்லைனுக்கு கீழே விட்த்து வந்து 3 inchesக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சேர்த்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பாட் ஷேப்பில் நெக் டிசைன் ட்ரா பண்ண போகிறேன். மேலே கொஞ்சம் குறுகலாகவும் கீழே வந்து நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்கிறப்பல பாட் ஷேப்பில் நான் வந்து நெக் டிசைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ அவுட்டர் சைடில் 2 இன்ச்சுக்கு ஈவனாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டே வரும். பாருங்கள், இந்த மாதிரி 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிட்டே வந்து டிசைனை பெருசாக பண்ணுறோம். இப்போ நம்ம பெருசு பண்ணுற டிசைனில் தான் நம்ம பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கீழே கொண்டு வந்து இந்த பேட்டர்ன் இந்த டிசைனை ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ட்ரா பண்ண இந்த நெக் பேட்டர்னை ஒரு பேப்பர் பேஸ்டிங்கில் நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பேப்பர் பேஸ்டிங்னு சொல்லுவாங்க, இல்லை பேப்பர் கேன்வாஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த பேப்பர் பேஸ்டிங்கில் நான் 2 சைடுமே டிசைனை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே ட்ரேஸ் பண்ண பிறகு நம்ம ரெண்டாவதாக ஒரு லைன் ட்ரா பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த லைன் மேலேயே கட் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ ரெண்டாவது ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே கட் பண்ணிக்கிட்டு வந்தாச்சு. சென்டரில் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் கோல்டு கலர் துணியில் வச்சு அயன் பண்ணுறேன். அயன் பண்ணிட்டோம்னா அது வந்து நல்லா அழகாக ஒட்டிக்கும், நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அயன் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு அவுட்டர் சைடு ஓரமாக நம்ம தையல் தைச்சிக்கிட்டு வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓரமாக தையல் தைச்சிக்கிட்டு வரலாம். இப்போ உள் பக்கமாக வரைஞ்ச லைன் மேலேயே தைச்சிக்கிட்டு வரலாம். நம்ம இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு தைச்சோன்னா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு தைச்சிக்கலாம். தைச்ச பிறகு எக்ஸஸ் இருக்கிற துணியை 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ண பிறகு அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடித்து ஓரமாக தைச்சிக்கிட்டே வந்துடலாம். அப்போ ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம தைச்சிக்கிட்டே வரோம். இப்போ ரெண்டாவது சைடும் அதே மாதிரி மடித்து தைச்சிட்டு இந்த பேட்ச் ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். மெயின் ஃபேப்ரிக்குடைய ராங் சைடு மேலே லைனிங் கிளாத்தை கரெக்டாக இந்த மாதிரி வச்சு அலைன் பண்ணிவிட்டு சென்டராக பார்த்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிக்கிட்டு தைச்சோன்னா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு ப்ளவுஸுடைய 4 பக்கமும் நம்ம இப்போ தைச்சிக்கிட்டே வரலாம். தைக்கும்போது கையால் சரி பண்ணிக்கிட்டே தைச்சிக்கிட்டு வரலாம். அப்போ தான் லைனிங் கிளாத் வந்து நமக்கு சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக அழகாக கிடைக்கும். மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்துக்கும் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறப்பல கையால் சரி பண்ணிக்கிட்டே 4 பக்கமும் தைச்சிக்கிட்டே வரலாம். தைச்ச பிறகு இப்போ எக்ஸஸ் இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண பிறகு ப்ளவுஸை இந்த மாதிரி பாதியாக சென்டராக மடிச்சுட்டு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸை இந்த மாதிரி ப்ளவுஸோட ராங் சைடு மேலே நம்ம தைச்ச அந்த பேட்ச் ஒர்க்கையும் ராங் சைடாக வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ப்ளவுஸுடைய ரைட் சைடு கீழே இருக்கணும். அதே மாதிரி பேட்ச் ஒர்க்குடைய ரைட் சைடும் கீழே இருக்கிறப்பல வச்சு பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே தைச்சிக்கிட்டு வரலாம். பாருங்கள், இப்போ இந்த லைன் மேலேயே தைச்சிக்கிட்டு வரலாம். இப்போ 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு
மீதி இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண பிறகு அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இந்த பேட்ச் ஒர்க்கை மேல் பக்கமாக திருப்ப போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மேல் பக்கமாக இந்த பேட்ச் ஒர்க்கை திருப்புறோம். இப்போ இந்த மாதிரி மேல் பக்கமாக திருப்பின பிறகு அந்த பேட்ச் ஒர்க்கு ஓரமாக ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டே வரோம். நெக்ஸ்ட்டு நம்ம டாட்ஸ் பிடிக்க போகிறோம். ப்ளவுஸ் இந்த மாதிரி சென்டராக மடிச்சுட்டு 4 இன்ச்சு நீளத்துக்கு 2 சைடுமே நம்ம டாட்ஸ் பிடிக்கிறோம். இந்த மாதிரி ப்ளவுஸை பாதியாக மடிச்சிட்டோம்னா நம்ம மெஷர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால் ப்ளவுஸ் இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு 2 சைடுமே 4 இன்ச் நீளத்துக்கு டாட்ஸ் பிடிச்சிக்கலாம். டாட்ஸ் பிடிச்ச பிறகு இப்போ நம்ம பெல்ட் ஜாயின் பண்ணுறோம். இது வந்து 1.5 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸில் நம்ம ப்ளவுஸுடைய பேக் பார்ட்டுக்கு பெல்ட் ஜாயின் பண்ணுறோம். இதுக்கு மேலேயே ஒரு ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிட்டோன்னா மடித்து தைக்கும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ண பிறகு இந்த மாதிரி மடித்து நம்ம பெல்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ அந்த பேட்ச் ஒர்க்குடைய 2வது சைடும் நம்ம தச்சுக்கிட்டே வரலாம். பாருங்கள், இப்போ நம்ம ப்ளவுஸுடைய 2வது சைடும் இதே மாதிரி தச்சுக்கிட்டே வந்துடுறோம். அந்த பேட்ச் ஒர்க்குடைய 2வது சைடும் தச்சு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து 1.5 இன்ச் அகலத்தில் மெயின் ஃபேப்ரிக்கில் கிராஸ் பீஸ் எடுத்து அதை வந்து நம்ம இந்த நெக்லைனை சுற்றி பைப்பிங் கொடுக்குறோம். இது வந்து 1.5 இன்ச் அகலத்தில் மெயின் பீஸில் கிராஸ் பீஸ் எடுத்துட்டு இந்த நெக்லைனை சுற்றி நம்ம பைப்பிங் கொடுக்குறோம். பேட்ச் ஒர்க் வந்து நம்ம கோல்டு கலர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது கான்ட்ராஸ்டாக இருக்கிறப்பல அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் பைப்பிங் கொடுத்தோன்னா நம்மளுடைய நெக்லைன் வந்து ரொம்ப அழகாக நல்லா எடுப்பாக இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம பைப்பிங் கொடுக்குறோம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடித்து மெல்லிசாக உருட்டி தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மெல்லிசாக மடித்து தைச்சோன்னா நம்மளுடைய நெக்லைன் நல்லா எடுப்பாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து 2.5 இன்ச் அகலம் 2.5 இன்ச் நீளத்தில் மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கோம். அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து தச்சுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து தச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம தச்சு வச்சுருக்கிற அந்த ட்ரையாங்கிள் பீசஸை இந்த கோல்டு கலர் பேட்ச் ஒர்க்கில் இந்த மாதிரி வெளிப்பக்கமாக வச்சு ஈவனாக இருக்கிறப்பல வச்சு தச்சுக்கிட்டே வரலாம். அந்த கோல்டு பேட்ச் ஒர்க்கை சுற்றி நம்ம இந்த மாதிரி தச்சுக்கிட்டே வரலாம். பாருங்கள், அந்த கோல்டு கலர் பேட்ச் ஒர்க் மேலே நம்ம இந்த ட்ரையாங்கிள் பீசஸ் வச்சு தைக்கும்போது டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி 2 சைடும் இந்த ட்ரையாங்கிள் பீசஸை வச்சு தச்சுக்கிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 2வது சைடும் வச்சு தச்சுக்கிட்டே வரோம். அந்த ட்ரையாங்கிள் பீசஸ் வச்சு தைக்கும்போது ஈவன் டிஸ்டன்ஸில் வச்சு தச்சுக்கிட்டே வந்தோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.
இப்போ 2 சைடும் நம்ம தச்சாச்சு. அந்த ட்ரையாங்கிள் பீசஸ் தச்சிருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு மேல இப்போ நம்ம லேஸ் வச்சு தைக்கிறோம். இந்த மாரி லேஸ் வச்சு தச்சோம்னா, ஃபினிஷிங்கும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ப்ளவுஸுடைய லுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இப்போ லேஸுடைய 2வது சைடும் தைக்கிறோம். இதே மாரி அடுத்த சைடுக்கும் லேஸ் வச்சு தச்சு நம்ம கம்ப்ளீட் பண்றோம். பாருங்க, லேஸ் வச்சு தச்சதுமே ப்ளவுஸுக்கு ஒரு தனி லுக் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. நல்லா கிராண்டா இருக்கு பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளவுஸுக்கு பேக் சைடுல இந்த கீழேயும் நம்ம லேஸ் வச்சு தச்சுக்கிட்டு வரோம். ப்ளவுஸுடைய பேக் பார்ட்லேயும் நம்ம லேஸ் வச்சு தச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த சென்டர் இடத்துல ஒரு பூ வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம ட்ரையாங்கிள் பீசஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதில் 6 ட்ரையாங்கிள் பீசஸ் எடுத்துகிட்டு ஊசி நூல் வச்சு இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் பண்ணி நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸையும் ஊசி நூல் வச்சு இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 6 பீசஸையும் சேர்த்து தச்சுட்டு நல்லா டைட்டாக இழுத்து மூடி போட்டுட்டோம்னா நமக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிட்டோம்னா அழகாக நமக்கு ஃப்ளவர் கிடச்சிரும். அந்த ஃப்ளவருக்கு கீழே ஹேங்கிங் மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கு வந்து 2.5 இன்ச் அகலம் 2.5 இன்ச் நீளத்தில் ஒரு பீசஸ் எடுத்துட்டு 2 பீசஸ் எடுத்துட்டு இந்த ரோப்புக்கு கீழே ஹேங்கிங்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். பாருங்கள், சின்னதாக ஒரு ரோப் எடுத்துட்டு அதுக்கு 2 ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோம். பிளெயின் ஃப்ளவராக வைக்கிறத விட இந்த மாதிரி வச்சோன்னா அழகாக இருக்குன்றதுக்காக சின்னதாக ரோப் எடுத்துட்டு அதுக்கு கீழே நம்ம ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அந்த ரோப்பை இப்போ மிஷினில் வச்சு தைக்கிறோம். ப்ளவுஸுடைய சென்டரில் நம்ம ரெடி பண்ண ரோப்பை வச்சு மிஷினில் தச்சிடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி தச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண ஃப்ளவரை ஊசி நூல் வச்சு கையால் தைக்கலாம். ஏன்னா ஃப்ளவர் மிஷினில் தைச்சோன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் நம்ம ரெடி பண்ண ஃப்ளவரை இந்த மாதிரி ஊசி நூல் வச்சு கையால் தச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஃப்ளவரை கையால் தச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு தெர்மோகால் பால் எடுத்து அந்த கோல்டு கலர் துணியில் இந்த மாதிரி நல்ல ஒரு மொட்டு மாதிரி நம்ம கட்டுறோம். இப்போ ஜஸ்ட்டு பூ கட்டுறப்பில் அந்த தெர்மோகால் பாலை இந்த கோல்டு கலர் துணியில் வச்சு நம்ம கட்டி எடுத்துக்கலாம். எக்ஸஸ் இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ண இந்த கோல்டு கலர் மொட்டை அந்த ஃப்ளவருடைய சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் இந்த கோல்டு கலர் பட்டை உள்ளே வச்சு ஊசி நூல் வச்சு தச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த கேப்பில் நம்ம ரெடி பண்ண அந்த பட்டை உள்ளே வச்சு ஊசி நூல் வச்சு தச்சிட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், அந்த ப்ளூ கலர் ஃப்ளவருக்கு நடுவில் நம்ம கோல்டு கலர் பட் வச்சு தச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தச்ச அந்த ட்ரையாங்கிள் பீசஸ்க்கு மேலே இன்னும் கொஞ்சம் அழகு பண்ணுறதுக்காக நம்ம கோல்டு கலர் பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி தச்சுக்கிட்டே வரோம். நான் வந்து சாதாரண கோல்டு கலர் பீட்ஸ் வச்சு தைக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடையில் விற்கிற குந்தன்ஸ் வாங்கி கூட ஒட்டிக்கலாம். அந்த ஃபேப்ரிக் க்ளூ போட்டு கூட ஒட்டிக்கலாம். அது உங்கள் விருப்பம். இப்போ ஃபைனலாக நம்ம ப்ளவுஸுக்கு ரோப் ரெடி பண்ணுறோம். இது வந்து 4 இன்ச்சு நீளம் 4 இன்ச்சு அகலத்தில் மெயின் ஃபேப்ரிக்கில் 2 பீசஸ் கட் பண்ணியிருக்கோம். அதை வந்து அந்த ரோப்புக்கு கீழே ஹேங்கிங் மாதிரி வச்சு தைக்கிறோம். இந்த மாதிரி ஃபேப்ரிக்லேயே நம்ம ஹேங்கிங் வச்சு தச்சுட்டு நம்ம ரெடி பண்ண ரோப்பை ப்ளவுஸில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ ப்ளவுஸை இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு 2 சைடும் ஈவனாக இருக்கிறப்பெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரோப்பை வச்சு ஜாயின் பண்ணிடுறோம்.
இப்போ நம்ம ரெடி பண்ண ரோப்பை ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்க, இப்போ நம்மளுடைய சூப்பரான ரொம்ப ரொம்ப அழகான சிம்பிளாக தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற டிசைனர் ப்ளவுஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.